இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும் MK தமிழ் எக்ஸ்பிளைன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. விருப்பப்படுறவங்க இந்த படங்களை அங்க பாத்துக்க முடியும். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா ஹீரோயினுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஹீரோயினுக்கு புதுசா ஒரு காதல் வரும். என்னடா இது, கல்யாணம் முடிச்சு கல்யாணம் பண்ண புருஷனை தானே காதலிப்பாங்க, இங்க எப்படி புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தர் மேல காதல் வருது அப்படின்னு பார்த்தா அங்கதான் இந்த கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ஏது அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினை தான் காமிக்கும். ஹீரோயின் அவளோட வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் வந்து பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அவனை இந்த கதைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோ. என்ன டார்லிங், இப்போ நம்ம முதல் மாதிரியே பெருசா நீ என் கூட பேசிக்கிறதே இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றேன்னா, இல்ல நம்ம காதலிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முறை வேற, இப்போ கல்யாணம் கமிட்மெண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அது முழுக்க அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு, அதுலயும் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறா. பட் ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஹீரோயின் மேல. முதல் மாதிரி இல்லாம இப்போ ஹீரோயினோட இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில தான் ஹீரோயினோட வீட்டு கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி இருக்கு. ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போனா அங்க ஒரு லேடி ஒரு பார்சலை டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. என்ன பார்சல் அப்படிங்கிற டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. ஹீரோயினும் அவளை உள்ள கூப்பிட்டு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அந்த புருஷன் கூட எவ்வளவு அஃபெக்ஷனா ஹீரோயின் இருக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பானோ அது எல்லாத்த விடவும் இப்ப புதுசா வந்த யாருன்னே தெரியாத ஒரு சேல்ஸ் கேர்ள் கிட்ட ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ அந்த வீட்ல இருந்து நடந்து போயிருப்பா. அப்பவும் ஹீரோயின் அந்த லேடியவே அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. என்ன பார்சல் இது அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்க இப்பதான் ஹீரோயின் உள்ளுக்குள்ள கொண்டு போறா. அது எதுக்குன்னா இந்த கிச்சன்ல நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் தான் அதுக்குள்ள இருக்கு. அதுல எதுக்கு இவ சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணிருக்கா அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு புரியல. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது இந்த படத்தோட டைரக்டருக்கு தான் தெரியும் போல. நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு சில மாசங்கள் போயிடுச்சு. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டெலிவரி பாக்ஸ் கொடுக்க வந்திருப்பால ஒரு லேடி, அவ தான் ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நம்ம பல மாசமா இப்படி ஒருத்தங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு புருஷனை விட இந்த புதுசா வந்திருக்க ஒரு பொண்ணு மேலதான் காதல். அதாவது ஹீரோயினும் இந்த லேடியும் காதலிக்கிறாங்க போல, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது போக ஹீரோயின் சொல்றேன்னா இதை விட ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் காமிக்கிறேன். அந்த பேப்பர் என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட டைவர்ஸ் நோட்டீஸ். இதை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணி, சரி அந்த டாபிக் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஹீரோயினோட லவர் என்ன சொல்றானா, வேணாம் நீ கொஞ்சம் பொறுமையாரு, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இப்பவே பேசுன்னு சொன்னா நம்மளோட இந்த காதல்ல ஏதாவது துண்டு விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல நான் வந்து உன்னையும் காதலிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்டையும் காதலிக்கிறது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நெருடலா இருக்கு, கண்டிப்பா என்னால ஒரே நேரத்துல 2 பேரையும் நேசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவளோட லவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த லவரும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினை காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறா. பட் இருந்தாலும் ஹீரோயின் அதை கேட்கற மாதிரி இல்ல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நான் கொடுத்தே தான் தீருவேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ உள்ளுக்குள்ள வர, என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவனை கூப்பிட்டு இங்க உட்கார சொல்றான். கூடவே இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஆளா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்ல, இல்ல அன்னைக்கு அந்த சேல்ஸ் பேக்கேஜ் எல்லாம் டெலிவரி பண்றதுக்காக ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க தான் இவங்க. ஆமா இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்றான். அவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கோர்த்து விட்டு இவ எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குற. நீ என்ன மனசுல நினைச்சியோ அது எல்லாத்தையும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி அவ என்ன சொல்லிருப்பானா, ஹீரோயின் கிட்டயே வேணாம் இந்த பிரச்சனையை நம்ம இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ ஹீரோயின் இவளை கோர்த்து விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆனதுனால அவங்களுக்கு சொல்ல வார்த்தையே வரல. எதுவும் இல்ல, ஹீரோயின் தான் ஏதோ தெரியாம உளறிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான், நாம எப்படி அந்த உண்மையை சொல்லியே ஆகணும், நம்மளோட லவர் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டா போல இருக்கு, இருந்தாலும் மனசு தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் உங்களை எவ்வளவு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலை திடீர்னு என்னோட டார்லிங் வந்து நம்மளோட காதல்ல ஒரு முறிவை ஏற்படுத்துவா அப்படிங்கறத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, அவ எப்போ அந்த சேல்ஸ்களை வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே அவன் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, அது இப்போ காதலா மாறி கிட்டத்தட்ட அது ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தமிழ்ல எல்லாம் சொல்ல கிடையாது, அவ இங்கிலீஷ்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயின் சொல்றானா, அப்போ இத்தனை நாள் என் மேல இருந்த காதல் எல்லாமே போலியானதா, என்னால கொஞ்சம் கூட இதை நம்பவே முடியல, நீயா இப்படி மாறிட்ட அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றது, கால நேரம் ஒவ்வொரு மனுஷனையும் இப்படி எல்லாம் மாத்திருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட பஞ்சாயத்தை சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது
நமக்கு எப்படி தோணுதோ இல்லையோ, ஆனா இந்த கதையை எடுத்து டைரக்டர் என்ன மனநிலையில் இருப்பாங்கிறதே எனக்கு புரியல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையும், நீங்க அந்த வாழ்க்கையை அமைச்சுக்குங்க, என்ன மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்ற எனக்கு அது சரியா தெளிவா புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க பாருங்க உங்களுக்காக ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், சரி ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காமிக்கிறா. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஹீரோவுக்குன்னு தெரியல. என்ன அதுன்னு சொல்லி தீர விசாரிக்கும் போதுதான் அந்த உண்மை தெரிய வருது. இது ஹீரோவுக்காக கொடுக்கப்பட்ட இல்ல கொடுக்க போற டைவர்ஸ் நோட்டீஸ். இதை கேட்டதுமே ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் எப்படி ஹீரோயினை விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட மனசுக்குள்ள ஒரு யோசனை போய்கிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றானா, இல்ல ஒருத்தங்க எப்பவுமே ஒருத்தங்களோட மனசுக்குள்ளதான் வாழ முடியும், இன்னொருத்தங்களை நினைச்சுக்கிட்டே இன்னொருத்தர் கூட வாழ முடியாது, அதாவது ஒரு உரையில ஒரு கதி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, அது கரெக்ட் தான், ஆனா உன்னோட லவருக்கு தான் கத்தியே இல்லையே, அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில நீ என்னையும் வச்சுக்கலாம், கூட விருப்பப்பட்டா அவளையும் சேர்த்தே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இது ஹீரோயினுக்கு சரியா படல. இல்ல கண்டிப்பா நான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இதை கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, பரவாயில்ல ஒருத்தனை கழட்டி விட்டாலும் இன்னொருத்தவங்களுக்காக உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்துச்சு. இதே நம்ம ஊர்ல இருந்தா இவனையும் கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவளையும் கரெக்ட் பண்ணி ஒரு மோசமான ஒரு ட்ராஜடிக்குள்ள பல பேர் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய நியூஸ்லயும் நம்ம பாக்குறோம். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, கண்டிப்பா நான் இந்த டிவோர்ஸ்க்கு அனுமதிக்க மாட்டேன், அதுவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல அதையெல்லாம் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு, அதெல்லாம் நீ ஒரு செகண்ட்ல மறந்துட்டு தூக்கி வீசிட்டு என்ன போன்னு சொன்னா நான் உன்னை விட்டு போயிடணுமா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இத கோர்ட்டுல கேஸுக்கு போனா கூட கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலயே தான் ஸ்ட்ராங்கா இருப்பனே தவிர ஒருபோதும் நீ என்னை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இடையில சம்மந்தம் இல்லாம ஹீரோயினோட லவர் வேற உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து பேச வர, உனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டு நீ இப்படிப்பட்ட ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவளை இதுக்குள்ளேயே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்ணி இழுக்க சொல்றான். அப்படி இருக்கும் சூழ்நிலையில ஹீரோயின் கிட்டத்தட்ட காலில் விழுகாத குறையா கெஞ்சி பார்த்துட்டாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசியும் கூட ஹீரோவோட மனசு இறங்குற மாதிரி தெரியல. சரி கடைசியா ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வரும். என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு கடைசி ஆசையா நான் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு முன்னால அதை நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை எனக்கு கொடுங்க, அதை நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஹாப்பியா பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோயின் சொல்லனா, கண்டிப்பா அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்ல, அதை பத்தி இப்ப எனக்கு யோசிக்கவும் டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ ஹீரோயின் திரும்பவும் அவள் அவர்கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, பாத்தியா நான் முதல்ல சொன்னேன், இப்போ நீ நினைச்ச மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் நல்லவன் இல்ல, அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறது இப்ப காட்டிட்டான் பாத்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவள் அவரும் அதுக்குதான் தான் சொன்னேன், நீ இப்பவே ஈகலா மூவ் பண்ண வேணாம், கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் அப்படின்னு இப்படி எல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு இடையில ஹீரோவுக்கு ஒரு யோசனை. ஹீரோயின் என்ன கேட்டிருப்பானா, நான் உனக்கு எந்த ஒரு ஃபேவர் வேணாலும் பண்றேன், கண்டிப்பா இந்த டைவர்ஸை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு முதல்ல பெருசா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்காது. பட் ஹீரோயின் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பேசாம நாம இப்படிப்பட்ட ஒரு பிளான பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படி ஹீரோ என்ன யோசிச்சிருப்பான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த டாஸ்கை நீங்க ரெண்டு பேரும் என் கூட கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் இப்போ நான் இதுக்கு அந்த டிவோர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் அதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஹீரோ பண்ண சொல்லி கேட்பான் அப்படிங்கிறது அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோவோட பிளான் படு பயங்கரமா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை கேட்ட ஹீரோயினோட லவர் முதற்கொண்டு ஷாக் ஆகிறான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட விவகாரமான ஒரு விஷயத்த கேட்டிருப்பான் அப்படிங்கறது நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ ஹீரோயின் சொல்றானா, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, என்னோட அமுல் செல்லத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் பேசுறேன். நீ ஆல்ரெடி நல்லா யோசிச்சுக்கோ, நீ என்கிட்ட என்ன கேட்ட, உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்ட, அந்த டிவோர்ஸுக்கும் நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா நீ இந்த ஒரு சின்ன கண்டிஷனுக்கு கூட உன்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீயும் உன்னோட டார்லிங்கும் எப்படி சேர்ந்து வாழ்வீங்க, அந்த வாழ்க்கையில நீங்க என்ன பெருசா அச்சீவ் பண்ண முடியும், இது எல்லாத்துக்கும் இது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கட்டும், என்கிட்ட இதை பத்தி சில விஷயங்களை ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு பல ட்ரைனிங் எல்லாம் ஹீரோ கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோயினோட லவருக்கும் இந்த ட்ரைனிங் அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறது அவன் விஞ்ஞானத்து கூடயே வீம்பா விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அப்போ ஹீரோயின் வாய்ப்பில்ல ராஜா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. கூடவே இந்த டைவர்ஸ் நோட்டீஸ நீயா கொடுத்தா நல்லது, அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்னோட லவ்வரை வச்சே உன் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயினோட லவர் என்ன சொல்றானா, உன்னோட அப்பன் எவ்வளவு பொறுமையா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ற, ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி அவர்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறியே, இது சரியில்லை, அவரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட லவர் பேசுறா. அவ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பானா, இதெல்லாம் வாய்ப்பு இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு. அப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக ஹீரோயினோட லவரோட மைண்டே மாறிடு. ஹீரோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பரிதாபம் ஏற்பட்ட ஒரு செயலை செய்ய சொன்ன இவன் மேல
பரிதாபப்படுறானா அப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் எடுத்த டைரக்டர் என்ன சொல்ற, ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளான் நடக்க கூடாது, ஒருபோதும் இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஹீரோயினோட லவர் ஹீரோ கூட செட்டில் ஆகிட்டா நாளைக்கு யாருமே இல்லாம ஹீரோயின் தனியா அம்போன்னு தான் நிக்கணும். கிடைச்சதும் இல்லாம கையில இருக்கிறதும் புடிச்சுக்காம மொத்தத்தையும் கோட்டை விட்டுட்டு அவங்க வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயின் ஹீரோ சொல்ற எல்லா டீலிங்க்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இனி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நான் பெருசா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படிப்பட்ட எண்டிங்கோட ஒரு ஸ்டோரி முடியுது. ஹீரோவுக்கும் அவன் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி அவங்களுக்கு டைவர்ஸும் கிடைச்சு அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ போயிடுவாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியை பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் உங்களோட வீக்கெண்டை ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா நிம்மதியா இருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. MK தமிழ் எக்ஸ்பிளைனர் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரிஸை நீங்க பாத்துக்க முடியும். விருப்பப்படுறவங்க மட்டும்.